காவேரி குடும்பமும் அதுக்கப்புறமா வந்து இந்த பசுபதியோட கேங்கு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணா பயங்கரமா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் வந்து "என்ன எங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பண்றாங்க, காவேரி வந்து சொல்றாங்க, "சார் இவர் வேணும்னே வந்து போலி பத்திரம் ரெடி பண்ணி வந்து என் அப்பா கடன் வாங்குனதா சொல்றாரு சார். பொய் சொல்றாரு சார்." நான் இல்லைங்க, நான் சொல்றது உண்மை. அந்த சந்தானம் என்கிட்ட ரூ. 10,00,000 கடன் வாங்கியிருக்கான். அவங்க வந்து பொண்ணு கல்யாணத்துக்காக. அந்த காசை திருப்பி தரேன்னா வீடு எடுத்துக்கலான்னு அவன் தான் சொன்னான். அதனால தான் பத்திரம் இங்கே பாருங்க ரெடி பண்ணி கரெக்ட்டா குடுத்துருக்கான். அதனால ரூ. 10,00,000 இன்னையோட சேர்த்து டபுள் மடங்குல காசு ஆகுது. அதனால அந்த காச குடுத்தா தான் இந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். இல்லன்னா எனக்கு தாங்க சொந்தம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு பயங்கரமா எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. எங்க அப்பா அந்த காச வாங்கவே வாங்கல சார். இவன் வேணும்னே போலி பத்திரம் ரெடி பண்றான் சார். உண்மை அதான் சார். வேணும்னா இந்த பத்திரத்த பார்க்க சொல்லுங்க. பாருங்க இந்த கையெழுத்து அவங்க அப்பாவோட கையெழுத்தான்னு இல்லையான்னு பார்க்க சொல்லுங்க. அப்படின்னோனே குடியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது உங்க அப்பாவோட கையெழுத்து தானே அப்படின்னோனே காவேரி வந்து ஆமா என் அப்பாவோட கையெழுத்து தான். பார்த்தீங்கல்ல அந்த பொண்ணே ஒத்துக்குச்சு. அது அவங்க அப்பாவோட கையெழுத்து தான். அவங்க அப்பா தான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. ஐயோ! இவர் பொய் சொல்றாரு. எங்க பணத்த ஆல்ரெடியே வந்து இவர் தான் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாரு. இப்போ பொய் சொல்லி எங்கள ஏமாத்த பார்க்குறாரு. எங்க அப்பா எந்த கடனும் வாங்கலங்க. என் அக்கா கல்யாணத்துக்கு அவர் எந்த கடனும் வாங்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ பத்திரத்த எழுதி குடுத்துருக்காரேம்மா அவரு. அவரோட கையெழுத்து போட்டு குடுத்துருக்காரு அப்படின்னோனே, இங்க பாரும்மா இவர் கேட்ட மாதிரி காச குடுத்துருங்க. அப்படி இல்லன்னா அவர் வீட எடுத்துக்கிறதுக்கு கிரயம் பண்ணி குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க? நாங்க வாங்கவே வாங்கல. என் அப்பா வந்து காசே வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரும்மா என்னால இந்த பஞ்சாயத்து தான் பண்ணி வைக்க முடியும். அப்படி மீறி பண்ணோம்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. காவேரி வந்து அட பாவி இந்த மாரி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப என்ன உனக்கு வந்து ரூ. 10,00,000 நாங்க குடுக்கணும். குடுத்தா என் வீடு எங்களுக்கு சொந்தமாகும். அப்படி இல்லன்னா வந்து இந்த வீட்ட கிரயம் பண்ண பார்க்குறியா? அப்படின்னோனே, ஆமா அதுதான். உங்க அப்பாவோட பத்திரம் கையெழுத்து போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்கு. அதனால ரூ. 10,00,000 கிடையாது. 20,00,000 குடுத்தாகணும். 20,00,000 குடுத்தா தான் இந்த வீட்ட குடுப்பேன். அப்படி இல்லன்னா இந்த வீட்ட எனக்கு என் பேர்ல எழுதி தரணும். அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு டைம் வாங்கி தரேன் நானு. அதனால சீக்கிரமாவே வந்து பணத்த குடுக்க பாருங்க. குடுக்க முடியலன்னா வந்து இந்த வீட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு குடுத்துருங்க. இதுதாங்க பண்ண முடியும் அப்படின்ற மாரி போலீஸ் சொல்றாங்க. சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு. உங்க அப்பா வந்து சைன் போட்டு குடுத்துருக்காரேம்மா. இந்த மாரி பத்திரத்துலலாம் சைன் போட்டு குடுத்தா இப்படி தான் நடக்கும். இது கூட உங்க அப்பாவுக்கு தெரியாது. வெறும் பத்திரத்த யாராவது சைன் போட்டு குடுப்பாங்களா? இந்த ஆள் இப்படி எங்க அப்பா கிட்ட ஏமாத்தி வந்து சைன் வாங்கியிருப்பாரு. ஏமாத்தி வாங்கினாரோ ஏமாத்தி வாங்கலையோ இப்போ வந்து வேற வழியே கிடையாதும்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டு பயங்கரமா அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. இங்க பாரு உனக்கு பணம் தானே வேணும். எப்படியும் இந்த பணத்த நான் குடுத்துட்டு அப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன்டி வாம்மா போலாம் அப்படின்றாங்க காவேரி. ஓ அப்படியா? இவ்வளோ பணத்த உன்னால ரெடி பண்ண முடியுமா? பார்க்கலாம் நீயும் ரெடி பண்ணுறியான்னு அப்படின்னு சொல்றாரு. அம்மா இத கோர்ட் மூலமா எப்படி தீர்க்கணும்னு நல்லாவே தெரியுமா? இவனுக்கு எல்லாத்துக்கும் நான் வச்சிருக்கேம்மா நீ வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. போ உன் பொண்ணு தான் சவால் விடுறாளே என்னை ஜெயிச்சிட முடியும்னு பார்த்துக்கலாம். நீ நல்லாவே இருக்க மாட்டேற. எவ்வளோ வேணாலும் சாப விட. அதை பற்றி கவலை இல்லை. இந்த வீட்டில் நுழைய விடாமல் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்றாரு பசுபதி. அதை கேட்டு வந்து காவேரி அவங்க அம்மா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே மனசு கஷ்டத்தோடு வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து பசுபதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த வீடு தான் நம்மளுதுப்பா. இதுக்கப்புறம் இந்த வீட்டை இவங்க கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி அவங்க அம்மா எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்பட்டு வந்து அழுதுகிட்டே வராங்க. அவங்க அம்மா அவங்கள காவேரி சமாதானப்படாமா நீ கவலைப்படாதம்மா. பொய் சொல்லி நம்மக்கிட்ட பணத்தை வாங்க முடியாதுமா. வாங்கவும் விடமாட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டையும் நான் மீட்டு எடுப்பேம்மா. நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி பண்ணிட்டானே பாவி நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து இங்கே வந்து சாரதாவும் பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தவொன்னு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்காவும் அதுக்கப்புறம் யமுனாவும் என்னம்மா இது அநியாயமாக இருக்குது. அப்பா எப்போம்மா அவங்ககிட்ட கடன் வாங்கினாரு? அவரோட பணத்தை தான் அவன் எடுத்துக்கினான். எல்லாம் கரெக்டு தாண்டி. ஆனால் உங்கள் அப்பா ஏன் தான் இப்படி இருக்காரோ நண்பன் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு வெறும் பத்திரத்தில். அதை வச்சு இன்றைக்கி அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி வந்து இப்படி பண்ணிட்டானே சந்தானம் இவனை நம்பி இப்படி ஏமாந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அவர் ஏமாற்றி பணத்தை நம்மக்கிட்ட வாங்க முடியாதுமா. நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கங்காவும் அதுக்கப்புறம் யமுனாவும் சொல்கிறாங்க. அந்த வீடு நமக்கு கை விட்டு போகக்கூடாதுடி. ஆயுசு ஃபுல்லாக அந்த வீட்டில் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பாட்டி வந்து என் உயிர் போனாலும் சரி அந்த வீட்டில் தாண்டி எனக்கு எல்லாமே நீங்கள் பண்ணணும். அந்த வீட்டை மட்டும் விட்டுறாதுங்கடி அவங்க சொல்கிறாங்க. அது கேட்டுல எதுவுமே விட மாட்டோமா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா காவேரி 3 பேரும் சொல்கிறாங்க.